தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 8. இறை சொற்றொடர்கள் 4 - 15 வரை. பெருந்திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் அவரிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரம் இல்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது: இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே: விதை இறை வார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முட்செடிகளுள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி விதைப்பவர் உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். இந்த விதைப்பவர் உவமை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் சீரிய உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு 100% பலன் தருகின்றவர்களாக இன்றைய நாளிலே வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் நம்மையே அலசி ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் 100% பலன் கொடுக்கின்றவர்களாக வாழ்கின்றோமா? அல்லது இறை வார்த்தையை கேட்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அதை அலகையினாலும், சிக்கல்கள் வாழ்க்கையிலே வருகின்ற போதும், மற்றுமாக போராட்டங்கள் நம்முடைய வாழ்விலே எழுகின்ற போதும் இந்த இறை வார்த்தையை கைவிட்டவர்களாக, அழகைக்கு உட்பட்டவர்களாக நாம் மாறிப்போகின்றோமா?
சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4 வகையான நிலங்களை பற்றி சொல்கின்றார். பண்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நிலத்திலே விழாத வழியோரம் விழுகின்ற விதைகள், பாறையின் மீது விழுகின்ற விதைகள், முட்புதர்களினுடைய நடுவிலே விழுகின்ற விதைகள், நல்ல நிலத்திலே விழுகின்ற விதைகள் என்று 4 வகையான நிலத்தன்மையை பற்றி இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். நம்முடைய உள்ளமாகிய நிலத்தை நாம் எப்படிப்பட்டதாக வைத்திருக்கின்றோம்? நம்முடைய உள்ளமாகிய நிலம் பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கின்றதா, அல்லது பாதையை போன்ற வறண்ட ஒரு நிலமாக நம்முடைய நிலம் இருக்கின்றதா, உள்ளம் இருக்கின்றதா, அல்லது பாறை போன்ற அந்த உள்ளத்தை நம்முடைய இதயம் பெற்றிருக்கின்றதா, அல்லது முட்புதர்களை உள்ளடக்கியதாக நமது உள்ளம் இருக்கின்றதா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு 4 வகையான மனிதர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குருக்கள், கன்னியர்கள். இவர்களை 4 வகையான நிலங்களாக வைத்துக் கொள்வோம். எல்லாருமே நல்லவர்கள்தான். இறை வார்த்தையை கேட்கின்றவர்கள், இறை வார்த்தையை வாழ முற்படுகின்றவர்கள். ஆனால் அவர்களினுடைய வாழ்க்கை 100% பலன் தரக்கூடியதாக இருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். பெரியோர்களாக, பெற்றோர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தையும், அன்பையும், நம்பிக்கையையும், மன்னிப்பையும், கருணையையும், இரக்கத்தையும் பற்றிய சிந்தனைகளை விதைக்கின்ற நல்ல சீரியதொரு உள்ளத்தோடு வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது நம்முடைய பிள்ளைகள் மற்றும் பிள்ளைகளினுடைய பிள்ளைகள், பிள்ளைகளினுடைய பிள்ளைகளினுடைய உள்ளத்திலே நாம் ஒவ்வொருவரும் பொறாமை, கசப்பு, காழ்ப்புணர்வு, வெறுப்பு போன்ற விதைகளை விதைக்கின்ற உள்ளத்தை பெற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு 100% பலன் கொடுக்கின்றவர்களாக வாழ்கின்றோம் என்றால் நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளோட இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தை சார்ந்த, நம்முடைய உறவை சார்ந்த, நம்முடைய நண்பர்களை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன பண்ணுவோம்? இறைவன் கொடுத்திருக்கின்ற அன்பை, கருணையை, மன்னிப்பை, இரக்கத்தை, அமைதியை, சமாதானத்தை, இது போன்ற விதைகளை பிறரினுடைய உள்ளத்திலே விதைக்கின்றவர்களாக விதைத்து நாம் ஒவ்வொருவரும் 100% பலன் கொடுக்கின்றவர்களாக வாழ்வோம். அப்படி இல்லை அப்படின்னா நாம வெறுமனே இந்த காழ்ப்புணர்வு, வெறுப்பு, அகங்காரம், ஆணவம் இது போன்ற விதைகளை பிறரினுடைய உள்ளத்திலே விதைத்து நாம் பலன் கொடுக்காதவர்களாக, 100% பலன் கொடுக்காதவர்களாகவே நாம் வாழ்வோம் என்பது உறுதி. நம்முடைய திருச்சபையிலே நமக்கு அருட்சாதனங்கள் வழங்கப்படுகின்றன. ஒரு சில கிறிஸ்தவர்கள் அந்த அருட்சாதனத்துக்கு மட்டும்தான் வருவாங்க. ஞானஸ்நானத்துக்கு வருவாங்க, அடுத்தது புதுநன்மைக்கு வருவாங்க, உறுதி பூசலுக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்தபடியா இடையில பாவ சங்கீதம்னா எதுவும் கிடையாதுங்க. நேரா கல்யாணம் தான். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். மற்றொரு புறம் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், வெறும் திருவருட்சாதனங்களை பெறுகின்றவர்களாக மட்டும் வந்தமா, ஆண்டவருடைய நற்கருணையை வாங்கினோமா, போனோமா அப்படின்ற ஒரு சில கிறிஸ்தவர்கள்.
இன்னும் ஒரு சில பேர் கடமைக்காக, ஐயோ கடன் திருநாள், முக்கியமான நாள், நாம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி போறவங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வார நாட்களும் வருவாங்க, எல்லா நாட்களுமே வருவாங்க. ஆனா எல்லாம் கடமைக்காக வருகின்றவர்களாகவே இருப்பார்கள். இறுதியாக பார்த்தோம்னா மிகவும் சொற்பமான மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க? இறைவனை அனுபவிப்பதற்காக, இறைவன் அமைக்கின்ற அந்த இறையாட்சியை உணர்ந்து கொள்வதற்காக, இறைவன் வகுத்து கொடுத்திருக்கின்ற அந்த பாதையை எப்படி பிறரினுடைய உள்ளத்திலே விதைப்பது என்பதை அறிந்து கொள்வதற்காக, உணர்ந்து கொள்வதற்காக, இறை வார்த்தையை அசைப்படுவதற்காக இவர்கள் வருகின்றவர்கள். இவர்கள் என்ன பண்றாங்க? 100% பலன் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்கின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். நாம சீரிய உள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது இறை வார்த்தையை கேட்கின்ற பட்சத்திலே அந்த வார்த்தையை கேட்கின்ற போது மீட்பு பெறாத நிலையிலே இருக்கின்ற பலன் கொடுக்காதவர்களாக இருக்கின்றோமா? அல்லது அந்த வார்த்தையை உள்வாங்கி நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு, ஆனா நம்ம என்ன பண்றோம்? சிறிது நேரத்துல சோதனை காலம் வருகின்ற போது அதை விட்டு விடுகின்றவர்களாக வாழ்கின்றோமா? அல்லது நாம இறை வார்த்தையை உள்வாங்கி கவலை, செல்வம், நம்முடைய சுகபோக வாழ்க்கையை முன்னிட்டு எல்லா விதமான இறை வார்த்தையையும் கைவிட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தை என்பது உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. நம்முடைய உள்ளத்திலே அந்த வார்த்தைகள் விதைக்கப்படுகின்றன. விதைக்கப்படுகின்ற அந்த வார்த்தைகளை பலன் கொடுக்கின்ற வகையிலே நாம் விசுவாசத்திலும் அன்பிலும் கருணையிலும் வளர்கின்றவர்களாக, சீரிய உள்ளத்தை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய உள்ளமாகிய நிலத்தை பண்படுத்திக் கொள்வோம். இறைவன் விதைக்கின்ற அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே வேரூன்றி மிகவும் 100% விளைச்சலை கொடுக்கின்ற நல்லதொரு விசுவாசம் நிறைந்த மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு முற்படுவோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளினுடைய பிள்ளைகள், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவுகளை சார்ந்தவர்கள், நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் என்று ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் விசுவாசம் என்கின்ற அந்த விதையை விதைக்கின்றவர்களாகவும், இறை வார்த்தையை அவர்களுடைய உள்ளத்திலே கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் 100% இறைவனுக்கு பலன் கொடுக்கின்ற நல்ல வாழ்வை வாழ்கின்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற்றுவதற்கு இன்றைய நாளிலே இறைவனினுடைய அருளை கேட்போம். அவர் நமக்கு அத்தகைய அருளை வழங்கி நம்மை 100% பலன் கொடுக்கின்ற விதைகளாக மாற்ற தொடர்ந்து இறைவனினுடைய ஆசிரை வேண்டுவோம். ஆமீன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ என்னுடைய வாழ்விலே இறை வார்த்தையே ஏனோ தானோ என்று உள்வாங்காமல் கவனத்தோடும் சீரிய நல் உள்ளத்தோடும் அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அந்த வார்த்தைகளுக்கு பலன் கொடுக்கின்றவராக வாழக்கூடிய அருள் வரத்தை எனக்கு தாரும். மேலுமாக நீர் எத்தகைய நலனுக்காக பலனுக்காக உம்முடைய வார்த்தையை பயன்படுத்தினரோ அவ்வார்த்தை அதனுடைய பயனை கொடுக்காமல் திரும்பாது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழ அருள் தாரும். அத்தகைய உம்முடைய வார்த்தைகள் பலன் தரக்கூடியதாக இருப்பது போல நாங்களும் எங்களுடைய உள்ளத்திலே உம்முடைய வார்த்தைகளை உள்வாங்கி பலன் தரக்கூடியவர்களாக 100% விளைச்சலை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ எங்களுக்கு தேவையான அருள் வரத்தை தாரும். ஆமேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.